ஒரு பராசக்தின்றது ஒரு கமர்ஷியல் படம். அதுக்குள்ள இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம்ன்றத பயன்படுத்தியிருக்காங்க. அத திமுக தரப்புல இருக்கிற தயாரிப்பு நிறுவனம் எப்படி பயன்படுத்திக்கிச்சோ, படம் வந்த பிறகு பாஜகவும் அத பயன்படுத்திக்க ம், நினைக்கிறதுக்கு தான் ம், இந்த ம், பொங்கலுக்கெல்லாம் எல்முருகன் வீட்டுக்கு ம். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, ஜிவி பிரகாஷ்லாம் போனது. அது வந்து படத்துக்குள்ள வந்து பாருங்க, காங்கிரஸ் தான் அப்போ வந்து இருந்துச்சு இது அப்படின்ற ஆனா படம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சாஃப்ட்டா தான் காங்கிரஸ வந்து அந்த படம் காமிச்சிருக்காங்க. அணுகியிருக்கு. ம், ம். நேருவையோ, இந்திரா காந்தியோ ஆமா. பெரிய இல்ல. வில்லத்தனமாலாம் காட்டல. ம். அ இருந்துச்சது போராடுனாங்க. அப்புறம் நேரு ஒண்ணு சொல்றாரு. உங்க அப்பா சொன்னத நீங்க இதுதான் இருக்குது. இந்த விவகாரம்ன்றது வந்து ஏதோ இது 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 மெயினா இந்த படத்துல அது கதைக்களமா இருக்கிறதுனால பேசுறோம். இதே இதுக்கு முன்னாடி காமராஜனுடைய வாழ்க்கை வரலாறு காமராஜர்ன்னு படம் எடுத்தப்போ, அதுலயுமே இந்த சீன்லாம் இருக்கு. இந்திரா காந்தி வரும்போது காமராஜர் பேசுறதெல்லாம் இருக்கு. ஸோ, அதனால வந்து நேரு குடும்பம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரா இருக்கிற மாரி படத்துல காட்டல. அ அவங்க வந்து அதுல சில சிக்கல்கள வந்து பேசுறாங்க. அதனால வந்து இப்போ திமுகவும், காங்கிரஸும் எப்படி வந்து கூட்டணி வச்சதுன்னு இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் புரியாம அத சில பேர் பேசிட்டு இருக்கலாமே தவிர, அது அரசியல் ரீதியா பாதிப்ப உண்டு பண்ணும்னு சொல்ல முடியாது. அப்போ பாஜக என்ன பண்ணணும்? இங்க வந்து மும்மொழிக் கொள்கை கல்விக் கொள்கைய பத்தியோ, இல்ல மறுபடியும் இந்தி திணிப்ப பத்தி பாஜகவும் எடுக்கிற மாரி இருந்தா, இதுதான் நடக்கும்ன்றது தான் அது போகும். ஸோ, அதனால